ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நான் A4 ஷீட் தாங்க எடுத்திருக்கேன். A4 ஷீட்டில் உங்களுக்கு வந்துட்டு நெக் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இங்கேருந்து இங்கே வந்துட்டு எப்பவும் போல் போட் நெக்குக்கு 4 வச்சுட்டு நீளம் வந்துட்டு 9 இன்ச் வச்சுருக்கீங்க. கழுத்து உயரம் வந்துட்டு 9 இன்ச்சு. போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் 3, 3.5, 4. நான் இங்கே வந்துட்டு 3 இன்ச் கொடுக்குறேன். 3 இன்ச் கொடுத்துட்டு இதை வந்துட்டு ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வச்சுட்டு பார்க்கல அப்படின்னா போன வீடியோ பாருங்கள். போட் நெக் எப்படி சொல்லி போடணும் அப்படின்றது தெளிவாக தெரியும். போட் நெக் போட்டாச்சு. கீழே வந்துட்டு பாட் தான் போட போகிறோம், சரிங்களா? இது வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரி இப்படி வளைச்சி வச்சு டச் ஆகிற மாதிரி இப்படி வரைஞ்சிட்டு மறுபடியும் இப்படி திருப்பி வச்சு இந்த பக்கம் டச் ஆகிற மாதிரி நம்ம வரையணும். லைட் அந்த இடத்துல வளைச்சி விட்டுக்கோங்க. போட் வித் பாட் நெக், சரிங்களா? இல்லை அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் வெளியில் வச்சு கூட நீங்கள் வரையலாம். நான் வந்துட்டு வெளியில் வைக்கலை, நான் இப்படியே வந்திருக்கேன். லைட்டாக வளைச்சி விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். உங்களுக்கு கையிலேயே ஃப்ரீ ஹேண்டாக வளைச்சிருவேன் அப்படின்னா வளைங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வச்சு வளைச்சி விடுங்க. இப்போது இதை கட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போது கட் பண்ணியாச்சுங்க. நான் வந்துட்டு இந்த சென்டரில் கட் பண்ணலை, இது அப்புறமா நம்மளுக்கு தேவைப்படும் போது கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு கயிறை வச்சு கட்டினோம் அப்படின்னா பாட் ஷேப்பு அழகாக இருக்கும். இப்போது அடுத்த நெக் போகலாம். மறுபடியும் இப்போ 2ஆக மடிச்சுட்டு நான் வந்துட்டு நெக்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிட்றேன். இதை மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய நெக் வித் வந்துட்டு 2.5. நெக் டெப்த்து வந்துட்டு எவ்வளோ வைப்பேன் அப்படின்னிங்கன்னா நார்மலாக 8.5 வைப்பேன். இந்த பக்கம் 2.5 மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டர் 1-2 இடங்களில் 2 நம்ம பிகினர்ஸ் மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மார்க்கிங் சரி இந்த பாக்ஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வந்துருச்சுங்களா? இப்போ வந்துட்டு பானைக்கு நம்ம மார்க் பண்ணலாம். பானைக்கு பொறுத்த வரையிலும் இது வந்துட்டு பாமர் தானே இருக்குது, இப்படியே விட்டுறலாம் அப்படின்னு விட்டீங்க அப்படி தான் தெரியுதுங்களா? விட்டீங்க அப்படின்னா பார்க்குறக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இதிலேருந்து ஒரு 1/4 to 1/2 இன்ச் மட்டும் வச்சுட்டு லைட்டாக இப்படி வளைச்சி விட்டு கட் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 இன்ச் வச்சிங்கன்னா கூட போதும். நான் வந்துட்டு இப்போ 1/2 இன்ச் வச்சுருக்கேன். இதையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிடுறேன். இதான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும், தெரியுதுங்களா? இது வந்துட்டு பார் ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அடுத்தது அடுத்த நெக்குக்கு போயிடலாம். இப்போது ரவுண்ட் நெக்கை பொறுத்த வரையிலும் இங்கே ஒரு 1 இன்ச் வச்சு வரைஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு நல்லா ஷேப்பாக இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் வச்சு வரைவேன் எனக்கு. ஸோ அதையவே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி நல்லா உள்ளே தள்ளி தள்ளி வரைய இன்னும் ப்ராடாக இருக்கும். இந்த அளவுக்கு கூட இப்படி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நல்லா உள்ளே தள்ளி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு இந்த அளவுக்கு தான் வரைவேன். நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ யூ ஷேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து நல்லா ப்ராடாக கட் பண்ண உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா உள்ளே தள்ளி கட் பண்ண இன்னும் உங்களுக்கு நல்லா அகலமாக கிடைக்கும். நான் வந்துட்டு எப்போயும் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணுவேன். ஸோ இதே அளவு உங்களுக்கும் நான் கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த வந்துட்டு இந்த இப்படி மடக்கி வைக்கும்போது இந்த அளவு நான் சொல்லலைன்னு நினைக்காதீங்க. நான் 2.5 வைக்கிறேன். டீப் வந்துட்டு 8.5, 9 வைப்பேன் நான் எனக்கு எப்போவுமே. நீங்கள் வந்துட்டு சொல்லலைன்னு நினைக்காதீங்க. உங்களோட அளவை நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்த நெக் நம்ம கட் பண்ணலாம். நெக் டிசைன்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டா சரிங்க. இனி வந்துட்டு
இதோட வந்துட்டு நான் பேசிக் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். பேசிக் கிளாஸ் முடிச்சுக்கிறேன் அப்படின்னா இனி வந்துட்டு பேசிக்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டோம்னா சொல்ல மாட்டிங்களான்னு நினைக்க வேண்டாம். அட்வான்ஸ் கிளாஸ் போயிடலாம். ரொம்ப நம்ம டிலே பண்ண ரொம்ப டிலே ஆகுது இல்லைங்களா, ரொம்ப நாளாகிட்டே இருக்குது. நம்ம அடுத்தது மண்டேலேருந்து அட்வான்ஸ் கிளாஸ் போய்க்கலாம். அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் நெக் டிசைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துர்லாம் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு சொல்லித்தரேன் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு. இதே மாதிரி போன கிளாஸ் பார்க்கல அப்படின்னாலும் போன கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். போட் நெக் எப்படி மார்க் பண்ணுறது, டைமண்ட் ஷேப் எப்படி மார்க் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி ரொம்பவே ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதை ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னா புரிகிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக் மார்க்கிங் பாக்ஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே வரைகிறது தான் நான் டீட்டெயிலாக சொல்லித்தரணும். அதனால் அதை நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போது நான் வந்துட்டு 2.5 இன்ச் வந்துட்டு நெக் வித் வந்துட்டு 8 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. இப்போது இங்கேருந்து ஒரு 2 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த நெக் நம்ம மார்க் பண்ண போகிறோம். 2 இன்ச் எடுத்துகிட்டு லைட்டாக இப்படி இல்லை கையிலேயே வளைச்சி விட்டுக்கோங்க. கையில் வளைச்சி விட்டுட்டு இந்த பக்கம் இருந்து 1/2 to 1 இன்ச் எடுக்கலாம். நான் வந்துட்டு 1/2 இன்ச் மட்டும் எனக்கு எடுத்துக்கிறேங்க. இப்படி வளைச்சிட்டு மறுபடியும் ஆர்ம் ஹோல் கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு அப்படியே இப்படி இந்த பகுதியாக வளைச்சிட்ருங்க. இப்போ இதை கட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா வளைச்சி விட்டுக்கலாம். இந்த ஷேப் எப்படி அழகாக கிடச்சிருக்கு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நெக்கு போட் வித் பாட்டு, ரவுண்ட் ஷேப்பு, பாஸ் ஷேப்பு எல்லாமே நான் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட கட்டிங் பேப்பரை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு இதோட அட்வான்ஸ் பேசிக் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. நான் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாம் திங்கக்கிழமையிலிருந்து அட்வான்ஸ் கிளாஸ். சரிங்களா? ஸோ அட்வான்ஸ் கிளாஸ்க்கு ரெடி ஆயிருங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.